ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய ஃபைனல் ஆன்சர் கீ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்ல. சோ இத பத்தி பிரீஃபா இந்த வீடியோ வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஆன்சர் கீ எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி क्वेश्चन பேப்பருக்கும் ஆன்சர் கீ வந்து கரெக்ட்டா தான் வந்து கொடுத்திருக்காங்களா அப்படிங்கற எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கற பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்ல வருவீங்க. இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற இந்த டாப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷனா கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டிஎன்பிசி தரப்புல இருந்து என்னென்ன எக்ஸாமினேஷன்லாம் வந்து நடத்துறாங்களோ அந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஆன்சர் கீ. சரிங்களா, இந்த இடத்துல ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் அப்படிங்கறது வந்து தற்காலிக விடைக்குறிப்பு அப்படிங்கறது அர்த்தம். ஃபைனல் அப்படிங்கறது வந்து இறுதியான விடைக்குறிப்பு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா, இப்போ நம்ம பண்ண போறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது போன வருஷம் 2024 ஜனவரி 30ஆம் தேதி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுல வந்து உங்க அஃபீஷியலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆன்சர் கீ வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் ஏ, செகண்டுக்கு வந்து ஆன்சர் பி, தேர்டுக்கு வந்து ஆன்சர் டின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து என்ன கான்செப்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்க ஆன்சர் வந்து பார்க்க கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா அது வந்து தப்பு. ஆக்சுவலா டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டென்டேட்டிவான ஒரு ஆன்சர் கீ வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த டென்டேட்டிவான ஆன்சர் கீ வச்சு தான் நீங்க கொஸ்டின் பேப்பருக்கு வச்சு ஆன்சர் வந்து பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து அபிஷியலா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸாமினேஷன் முடிஞ்ச ஒரு வாரத்துல என்ன பண்ணிருந்தாங்கன்னா டென்டேட்டிவான ஒரு ஆன்சர் கீ வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஏ அப்படின்னா இப்ப நீங்க ஃபைனலா ஆன்சர் கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து ஏவா தான் வந்து இருக்கு. அதே மாதிரி செகண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து பி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த இடத்துல பி வந்து டிக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா டென்டேட்டிவ் அப்படிங்கறது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா தற்காலிகமான ஒரு விடைக்குறிப்பு. இந்த தற்காலிகமான விடைக்குறிப்புல ஏதாச்சும் நீங்க அப்ஜெக்ஷன் வந்து தெரியப்படுத்துறதா இருந்தால் ஒரு 10 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 10 நாளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரியப்படுத்தலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு குரூப் 4 ஆஃபீஸ்ல டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஆன்சர் ஃபோர்த்துக்கு ஆன்சர் வந்து ஏ வந்து கொடுத்திருக்காங்க. இல்ல இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா கீ சேலஞ்ச் வந்து உங்களால வந்து பண்ண முடியும். அப்படி கீ சேலஞ்ச் பண்ணி நீங்க பண்றது வந்து எல்லாமே சரியா இருக்கு, டிஎன்பிஎஸ்சி வந்து தப்பா தான் வந்து தெரியாம போட்டுட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதுன எல்லாருக்குமே வந்து ஒரு கிரேஸ் மார்க் அப்படிங்கறது வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த கான்செப்ட்ல தான் வந்து இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் கீக்கான டைரக்ட் பிடிஎஃப் லிங்க் நான் என்ன பண்ணிடுறேன்னா உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் வந்து முதல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஒரு 100 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 100 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ், ஆப்டிடியூட், மேக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அகைன்ஸ்ட் அடுத்த ஒரு 100ல உங்களுக்கு வந்து கலந்து இருக்கும். சரிங்களா, இதை மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் பை ஒன்னா வியூ பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.